குடியேற்ற முகவர்கள் நாடு முழுவதும் குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகளின் போது பெரும்பாலான போக்குவரத்து சோதனைகளை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6 நாட்களுக்குள் 2 பேர் குடியேற்ற முகவர்களால் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமான மாற்றமாகும். மினியாபோலிஸில் அலெக்ஸ் பிரிஜியன் மற்றும் ரெனி குட் கொல்லப்பட்ட பிறகு கடும் எதிர்ப்புகளால் ஐஸ் அமைப்பு தொலைக்காட்சிகளில் பார்த்த அந்த விரிவான தேடுதல் வேட்டைகளை நிறுத்தியதை நீங்கள் நினைவூட்டலாம். அதன் பிறகு அவர்கள் பாரம்பரியமாகச் செய்யும் இலக்கு சார்ந்த அமலாக்க முறையை தொடங்கினர். அதாவது ஒருவரை இலக்கு வைத்து வீட்டை கண்காணித்து பின்னர் அவரை கைது செய்வது. கடந்த சில வாரங்களாக கைது எண்ணிக்கையை அதிகரிக்க பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் அது நாளொன்றுக்கு 2000 உயர்ந்தது. அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து அதே அளவில் வைத்திருக்க பெரும் அழுத்தம் இருந்தது. இந்த 2 சம்பவங்களிலும் போக்குவரத்து சோதனையில் கொல்லப்பட்ட நபர் உண்மையில் அவர்கள் இலக்கு வைத்த நபரே இல்லை என்பதுதான் நாம் கண்டது. எனவே இது ஐஸ் அமைப்பு தனது பயிற்சியை மறுபரிசீலனை செய்ய ஒரு படி பின்வாங்குவதாக இருக்கலாம். இங்கே ஏதோ தவறு நடக்கிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டியிருக்கலாம். இந்த இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை.